ஹாய், இன்றைக்கி லஞ்சு பிஃபோர் ப்ரிப்ரேஷன் ஆஃப்டர் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சாச்சு, பருப்பு கடையிலுக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன், கேபேஜ் கேரட் பொரியல், அதுக்கப்புறம் ரசம். இதுதான் என்னோட சிம்பிள் லஞ்ச் மெனு. சாதம் ஒரு பக்கம் ஒலை கொதிச்சிட்ருக்கு, இந்த பக்கம் கேரட்டு கேபேஜ் பொரியலை நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு கடையிலுக்கு ஒரு அரை தக்காளி 2 பல்லு பூண்டு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 விசில் வச்சோம்னா பருப்பு கடையில் தயாராகிடும். இந்த பக்கம் தக்காளி ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ ஃபைனல் அவுட்புட் நம்மளோட லன்ச் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா? சுட சுட சாதம் ரெடி. அதுக்கப்புறமா என்னோடய தக்காளி பருப்பு கடையில் கடைசியாக எல்லாம் பண்ணிட்ட உடனே சூடாக இருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி விட்டுருக்கேன், ஏன்னா நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் கேரட் கேபேஜ் பொரியல், இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நம்மளோட தக்காளி ரசமும் ஆவி பறக்க ரெடியாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே அப்பயே நான் சுட சுட செஞ்ச உடனே வீடியோ எடுத்தது. பாருங்கள் இப்போ எப்படி ஆவி பறக்க போகுது பாருங்கள். ஓகே, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்கிறேன். நம்மளோட தாய்மொழி நமக்கு தெரியும், இங்கிலீஷும் பேச வரும். அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா எப்பவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.